லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் ஹீரோன்னு படித்த அந்த ராயல் ஸ்கூல் தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து இந்த ஆர்ச்சரி காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. அங்கே ஹீரோ ஒரு டீமு, ஹீரோயின் இன்னொரு டீம், மற்ற 2 டீமும் இருக்காங்க போல். அந்த ஈவெண்ட்டுக்கு ஹீரோவோட அப்பாவும் வந்திருக்காரு. அவர் அந்த பிரின்சிபல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஆர்ச்சரி ட்ரைனிங் பண்ணுற இடத்த வந்து இப்போ 24 மணி நேரமும் எல்லாருக்குமே ஓப்பனாக வச்சுருக்கீங்களாமே. அதுக்கு அவரும் ஆமாம் சார், உங்கள் பையன் தான் சொன்னார் இதை ஓப்பன் பண்ணி வைங்க, எல்லாருமே ஆக்சஸ் பண்ணட்டும் அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் முறைச்சிக்கிட்டே ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் 9 பாயிண்ட்ஸ்லேயே இருக்காங்க. ஆனால் ஹீரோ அடுத்தது விளையாடும் போது 10 பாயிண்ட்ஸ் ஆயிடுறாங்களா. அதனால ஹீரோயின் டீம் விட ஹீரோ டீம் 1 பாயிண்ட் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரவுண்டும் வருது. அதே மாதிரி தான் ஹீரோயின் 9 பாயிண்ட்ஸ்ல வந்துடுறாங்க. ஹீரோ அடிக்கிற அந்த லாஸ்ட் எய்ம்ல தான் இருக்கு விக்டரின்ட்டு முடிவாகும். அதே மாதிரி ஹீரோவும் அடிக்கிறாரா, ஆனா அந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. இப்போ பிரசன்ட்ல ஹீரோனும் ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, சரி ஓகே உனக்கு கல்யாணம் பண்ணுமா, அப்போ உன்னோட டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லுன்னு கேட்கறாங்களா. டேர்ம்ஸா நான் சொல்லணுமா, என்ன நீங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன எனக்கு முன்னாடி நிறைய ப்ரப்போசல் வந்துச்சா அப்படின்றாங்களா. ஆமா நீ வேணா திரும்பி பாரு அப்படின்னா நிறைய பேர் அமைச்சு வச்சிருக்காங்க. சரி ஓகே நான் டேர்ம்ஸ் சொல்றேன் கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, என்கிட்ட காசுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ சிரிச்சுட்டு சரி அடுத்தது அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்லாஸ்லாம் பிடிக்காதுன்ட்டு, அதே மாதிரி தான் என் அண்ணாவும் ஒரு உதவக்கற, அவன் எது சொன்னாலும் அது எடுப்படி ஆகாது அப்படின்னு சொல்றாங்களா. சரி ஓகே அடுத்தது, என்ன மாதிரி ஒரு போல்டானால நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க, ஒரு நாளைக்கு என்னை எத்தனை பேர் கரைச்சி கொட்டுறாங்க தெரியுமா, அதனால என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க மேல வர அம்பு கூட நான் ஏந்திப்பேன். ஒருவேளை நம்ம டைவர்ஸ் பண்ண போறேன்னா அந்த டைம்ல கூட உங்கள் மேல எதுவுமே படாம எல்லா தப்பும் என் மேலதான் அப்படின்ட்டு நான் ஏத்துப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே அடுத்தது, இன்னும் சொல்லணுமா, இது பத்தாதா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ இல்ல நீ சொல்லு அப்படின்றாங்களா. நான் ரொம்ப அழகு, என்னை பார்த்தவே உங்களுக்கு தெரியல அப்படின்னா. சரி ஓகே அடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. வேற என்னதான்டா உனக்கு வேணும் அப்படின்னா, ஹீரோ சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரா. இது எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில அந்த ஸ்பை ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இதை வந்து அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு என்னம்மா இங்க பண்ற அப்படி கேட்டா, இல்ல இவங்களுக்கு டானிக் கொடுக்கணும் அதனால தான் நான் வந்தேன்னா, ஓ அப்படியா சரி நானே கொடுத்துட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு உள்ள போறாங்களா. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோயின் 2 பேரும் முறைச்சிக்கிட்டு ஒரு வில்லத்தனமான பார்வையை பார்த்துட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. சார் உங்க டானிக் அப்படின்னு தான் சொல்றான், அதுக்கு அவரு கத்திட்டு வச்சுட்டு நீ பாட்டு போ அப்படின்றாங்களா. அவன் ஓடியே போயிடுறான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்ற பேச்சு கேட்கற மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப இன் பர்சனாவும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க போல. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட ஓடி வந்து, ஐயோ நீ வந்துட்டு அம்மா சொல்லி என்னதான் நடந்துச்சு நேத்து அப்படி கேட்டா, அவங்க சிரிச்சுக்கிட்டே நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன சொல்றேன் எனக்கு புரியலன்னா, இல்ல நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கோவமாகறாங்க. அந்த பொண்ணு கேட்கறா, அப்படி என்னதான் அவன் கேட்டான், நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கறாளா. அதுக்கு இவ சொன்னா, என்கிட்ட வந்து மணி இருக்கு, உன்னோட இன்லா சொன்ன பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நான் ரொம்ப அழகு இதெல்லாம் சொன்னேன், அப்ப கூட அவனுக்கு அது தேவையில்லையா, அவனுக்கு வேறதான் வேணுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அசிஸ்டன்ட் வேற என்னதான் அவனுக்கு வேணும் அப்படி கேட்டா, அவனுக்கு இந்த தேவையில்லாத லவ் வேணுமா, அது இருந்தாதான் அவன் கல்யாணமே பண்ணிப்பானா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அசிஸ்டன்டும் அது எங்க உன்கிட்ட கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு, ஓ அப்படியா சரி அதுக்கு நீ என்னமா சொன்னா, அதை என்ன சொல்ல விட்டான், அதுக்கு முன்னாடிதான் என்ன ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டானே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்கறா, சரி இந்த ப்ரப்போசல் தான் ரிஜெக்ட் ஆயிடுச்சுல, சரி நான் அடுத்த ஆளை பார்க்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா, எதுக்கு அடுத்த ஆள்லாம் நம்ம இவனையே சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிஜமாலே சீரியஸா தான் பேசுறீங்களா அப்படி கேட்டா, நான் இந்த அளவு சீரியஸா வேற எதுலயுமே இருந்தது இல்லைன்னு வேற ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க ஆபீஸ்ல இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு விட்டு டீ எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு அவரை உட்கார வச்சிருக்காரா. அவருக்கு கை கல்லாம் அப்படியே உதறுது. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியல அப்படின்னா, சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ஐயோ நீங்க சொன்ன ரிப்போர்ட்டை அடுத்த வாரம் தானே தர சொன்னீங்க, உங்களுக்கு அர்ஜென்ட்டா சொல்லுங்க நான் இப்பவே பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயத்துல பேசிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க மெதுவா அடுத்த வாரமே தாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தெரியும்ல எனக்கு நம்பிக்கையான ஆள்ல நீங்களும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்களா. அப்படிங்களா நிஜமாலே நானும் ஒருத்தர் நான் கேட்டா, ஆமா நிஜமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதோ ஃபேவர் மாதிரி கேட்டிருக்காங்க போல. அவனை பார்த்தா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி வெளில நடந்து வந்துட்டு இருக்கான். கூட இருக்கவங்களாம் கேட்குறாங்க, என்னாச்சுன்னா நம்ம மேடம்க்கு கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே யார்கிட்டே ஃபோன் பேச போறாரு. என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த ஹீரோட ஃபார்மல் இன்ஃபார்மல் என்ன என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, டெய்லி அவர் எங்கெங்கெல்லாம் போறாரு, என்னென்னலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க போல. இவருக்கும் அந்த ராயல் பிளேஸ்ல இருக்கிற எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவர்கிட்ட வாங்கி தர சொல்லியிருக்காங்க. இவரும் எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு ஃபைனலா ஒரு பென் டிரைவ்ல ஒரு பெரிய லிஸ்டே வாங்கி கொடுக்குறாரு.
இருக்காரு. ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டும் வந்து கேட்குறாங்க, உனக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சானா இந்தாங்க பென் டிரைவ், இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு போகும்போது அவர் கேட்குறாரு, இப்போது ஹீரோயின் நம்புற இடத்துல நான் இருக்கிறேன்னா நானும் அவங்க சர்க்கிளில் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபை போட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்த நாளே ஹீரோயின் ஹீரோவை சேஸ் பண்ணுற வேலையில் இறங்கிட்டாங்க. ஹீரோ ஒரு அமைதியான பிளேஸில் ஹவுஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்காங்களா. அங்கே போயிட்டு தனிமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா திடீர்னு இன்னொரு குதிரை கத்துற சத்தம் கேட்குது. யார்டான்னு தெரியும் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். பின்னாடியே வந்துட்டு உங்களை பார்த்து 2 நாள் ஆச்சு, ஆனால் நான் பாருங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழஞ்சு பேசிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னா, நீங்கள் என்ன உங்கள் இடத்துல ஹார்ஸ் ரைடிங் பண்ணாமல் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறா. அதுக்கு ஹீரோவோ எனக்கு தனிமைனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னா, இனிமேட்டு நீங்கள் தனிமையாக இருக்க முடியாது, நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அடுத்த நாள் பார்த்தா இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்துடும், நான் மறுபடியும் உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேயும் அவரை விடல. அடுத்த நாள் ஹீரோ கார்ல போயிட்டு இருக்காரு. பார்த்தா பக்கத்துலயே வந்து நிக்கிறா. அப்படியே விண்டோல ஓபன் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்ட்டு சொன்னா, அதை கூட மதிக்காம அவன் போயிடுறான். எப்படா இவனை மயக்குதுன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு இவ்வளவு பின்னாடி போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் மறுபடியும் ஹீரோ எங்கேயோ போறாரா. அப்புறம் அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஒருவேளை நான் நல்லா இருக்கிறேன்னா, ஃபிளாலெஸ்ஸா இருக்கிறேன்னா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறாங்க. நல்லா தானே சார் இருக்கீங்க. இல்ல இந்த பொண்ணு எப்ப வந்து எங்க வருவானே எனக்கு தெரியாது, நான் எப்பவுமே நல்லா இருக்கணும்பா, வேற ட்ரெஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு காருக்குள்ள போறாங்க வேற ட்ரெஸ் மாத்துறதுக்கு. இந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்களோட அண்ணி தான். இதை பாருமா இன்னைக்கு உனக்கு பிளைண்ட் டேட் இருக்கு, ஞாபகம் இருக்கு அப்படி கேட்டா, எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அவங்க அப்பா கிட்ட பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், உனக்கு ஏதோ மேக்கப் போடணும்னா கூட சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல அவங்க அண்ணன் வர இருக்காங்க போல. நீ வேணா போ அப்படின்ட்டு குசு குசுன்னு சொல்லும் போது இவ கண்டுபிடிச்சிடா, டேய் நீ வேலைக்கு போகாம இந்த டைம்ல என்னடா வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இதோ நான் இப்ப வேலைக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடுறாரு. பண்ணா ஹீரோயின் அந்த பையனை பக்கத்துக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ஏதோ ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க போல. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் கூட அங்க இருக்கு போல. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனும் ஹீரோயின் கிட்ட ஏதோ பேச வரணும்னு நினைச்சிட்டே இருக்கான். ஆனா இவங்க மூக்கு உடைக்கிற மாதிரியே ஒன்னொன்னுத்தையும் குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் என்ன சும்மா வச்சிருக்கீங்க, காசை கை மாத்தி விடுறதுக்கு தானே இது யூஸ் பண்றீங்க இந்த இடத்த அப்படின்னு சொல்றாங்களா. உடனே அவன் முடிக்கிறான், நீங்க என்ன சொல்றீங்க அப்படி கேட்டா, சும்மா ஏதோ தெரியாத மாதிரி நடிக்காதீங்க, எனக்கு தெரியும் நீங்க இந்த இடத்த எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவனை ஒரு மாதிரி அப்செட்டா தான் பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லா கலெக்ஷனும் ஹீரோயினும் பார்த்துட்டு, என்ன இவன் வெறும் பூனை கலெக்ஷனாவே வச்சிருக்கான், ஒருவேளை இவனுக்கு பூனை குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்குமா ஹீரோக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. உங்களுக்கு அட்லா தங்கச்சி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படி கேட்கறாங்க. அதுக்கு அவனும் சொல்றா, இல்ல நான் ஒரே பையன் தான் அப்படின்னு சொல்லும் போது, நல்லதா போச்சு, அப்போ நீங்க தான் ஒரே வாரிசா, நீங்க இதுக்காக யார்கிட்ட ஃபைட் பண்ண வேண்டால, எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறான், ஒரு தற்குறி தான், அதனாலே தான் என்ன வந்துட்டு எந்த ஒரு பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணாம சாதாரண வீட்டுல கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாளா. இதையும் வந்துட்டு அவன் அப்செட்டா தான் கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே, அவர் அந்த இடத்துக்கு வராரு. வேற ஒரு எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் எடுத்துட்டு வர்றாரு போல. என்னங்க என்ன பண்றீங்கன்ட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டா, உங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் திருட வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்படியா, அப்ப நீங்க கீழே தான் போகணும், அங்க இன்னும் எக்ஸ்பென்சிவ்லாம் இருக்கு, அங்க வேணா நீங்க போய் திருடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அவரும் சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இந்த பையனோட பேரை கூட கேட்கல, பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கவன அப்படின்னு பார்த்துட்டு, நீங்க வேணா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களா அப்படின்ட்டு சொல்றாங்க. அவனோட பேர் சொல்லிட்டு, நமக்குள்ள இந்த மேரேஜ்லாம் செட் ஆகாதுங்க, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறான். ஹீரோயினும் இதை கேட்டுட்டு, எனக்கு ஒன்றும் இது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த இந்த விஷயத்தை தான் வந்துட்டு அசிஸ்டன்ட் அவங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணை நான் இன்னைக்கு இன்னொருத்தரோட பார்த்தேன், நீங்க வேண்டான்ட்டு ரிஜெக்ட் பண்ண உடனே பாருங்க அவங்க இன்னொரு ஆள் கூட இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு இவரும் திட்டி விட்டுறாரு. அதுக்கு அவ சொல்றா, எனக்கு இன்னும் டவுட்டா இருக்குது, ஒருவேளை இவங்களும் உங்க அண்ணியும் வந்து பேரப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்றாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது, அவங்க நிறைய ராணிங்களோட வளர்ந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சாதாரண மக்கள் கிட்ட எல்லாம் பேசதே பிடிக்காது, அதுல இவங்களை வேற என்ன கூட ஜோடி பண்ணி விட போறாங்களா என்ன அப்படின்ட்டு கேட்கறாங்க. கரெக்ட் தான் சார், இவங்களை பத்தி நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணேன், அவங்க வந்து சண்டை போடாத ஆளே இல்லையா இந்த ஊர்ல, நீங்க சொல்லுங்க சார் இந்த சண்டையில யாரு ஜெயிப்பாங்க, உங்க அண்ணி உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்ல இவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ட்டு இன்டைரக்டா கேட்கறான். இவன் வந்து அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரான். உடனே அவங்க சொல்றாங்க, ஒருவேளை உங்க அன்னிக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா, 2 பேர் தலைமுடியை பிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு கோவமா வருது. அதை பார்த்தோன்னே, சார் நீங்க எதுவும் பிஸியா இருக்கீங்க போல, அப்புறம் வர சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். இப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. ஹீரோட அண்ணா ஏதோ ஒரு பேப்பர்ல என்னவோ எழுதிட்டு இருக்காங்க. என்னட்டு பார்த்தா, நான் என்னோட பதவியில இருந்து ராஜினாமா பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஸ்டாம்ப் வர அடிச்சிடறாரு. என்ன எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கேட்கும் போது, அதுக்கு
அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த தலைமை பதவியில இருந்துட்டு நான் சாக்குறதை விட நிம்மதியா வாழலாம், அதனால நான் இதுல இருந்து விலகிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரா. அதுக்கு அந்த அண்ணியும் ரொம்ப கோவப்பட்டுட்டு, தலைமை பொறுப்புல இல்லாம வாழ்றதுக்கு அதுக்கு நீங்க செத்தே போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பேப்பரை எரிச்சு விட்டுட்டு அவங்க மூஞ்சிலே விசிறு அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுதான் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கும் போல. அதுலதான் இவர் தவறி இருப்பாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ எங்க நின்று பார்த்துட்டு இருக்காரா. திடீர்னு பார்த்தா அவர் கனவுல இருந்து எழுந்துக்கிறாரு. இது எல்லாமே சின்ன சின்ன நைட் மேரா அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு போல. அடுத்த நாள் அசிஸ்டன்ட் வந்து கேட்கறா, என்ன சார் ஒரே டல்லா இருக்கீங்க, நீங்க சரியா தூங்கலையா அப்படி கேட்டா ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்களோட அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க பையனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அவார்ட் செரமனி இருக்கு போல, அதுக்கு போறதுக்காக. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு யாரையோ எதிர்பார்க்காம உன்னோட காலில் நீ நிக்கணும், அதனால தைரியமா போய் இதை நீ பண்ணு, உன்னால முடியும் அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அவனும் ஓகே ஓகேன்னு கேட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் கேட்கறாங்க, உங்க அண்ணா பையன் இன்னைக்கு வந்துட்டு ஸ்பீச் கொடுக்க போறாருல, ஒரு செரிமனிக்கு போறாங்க, நீங்க போகலையா அப்படி கேட்டா, நான் இன்னும் லீவ்ல தானே இருக்கேன், நான் ஏன் போகணும்னு கேட்கறாங்க. அவரால் தனியா இது பண்ணிட முடியுமா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா அவனால கண்டிப்பா பண்ண முடியாது. 8 வயசு குழந்தை கிட்ட நம்ம என்னதான் எதிர்பார்க்கறதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு. என்னங்க திடீர்னு இவ்வளவு ஸ்வெட் ஆகுது, நீங்க ஓகே அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த குட்டி ராஜா தான் உட்காந்துட்டு இருக்காரு. சொல்றாரு, இந்த ஆர்டர்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம கரெக்டா இருக்கா இல்லைன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்கும் போது அதுக்கு அந்த பாடி கார்ட்ஸ்ல ரொம்ப லெஷரா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, ராஜா நீங்க எதுக்கு அதெல்லாம் பயப்படுறீங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கும், பயப்படாதீங்க சொல்லிட்டு அவரோட குக்கீஸை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இந்த டைம்ல யாரோ வந்து நாக் பண்றாங்களா டோரை. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். லீவ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அண்ணன் பையனுக்காக வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு இந்த குட்டி ராஜா தான் கால் பண்ணிருப்பாரு போல, எனக்கு பயமா இருக்கு அங்கிள் நீங்க வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதனால அவரை கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு நீங்க பயப்படாதீங்க நான் தான் இருக்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு இந்த பாடி கார்ட்ஸ்ல இருக்காங்களே அவங்க இதில் திட்டுறாங்க, நீங்க என்ன வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, ரொம்ப லெஷரா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்க எல்லையை மீறி நீங்க நடந்துக்கிறீங்க அவங்க கிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே ராஜா கிட்ட போயிட்டு நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், நான் தான் வந்துட்டேன்ல சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயினும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவார்டு இருக்கு போல. ஸோ எல்லாரும் வந்துட்டு ராஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜா உள்ள என்டர் ஆகுறவரா எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபிளாஷ் அடிக்குது. அது அவனுக்கு கண்ணு கூசி ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டு இருக்கான். அப்போ உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு என் கையை பிடிச்சிக்கோங்க ராஜா அப்படி சொல்றாங்களா. இவரை கையை பிடிச்சிட்டு சிரிச்சுட்டு அப்படியே உள்ள போறாங்க. அங்க ஹீரோயின் அப்படியே ஹீரோ பார்த்து மேனிக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரா. அதுக்கப்புறமா அவார்ட் செரிமனி ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தருக்கு அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு பெஸ்ட் சிஇஓ அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த வாங்கறதுக்காக ஹீரோயின் மேல வராங்களா. ராஜா வந்துட்டு கையில ஏதோ தொப்பி மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து ஃபிளவர் ஆஃப் ஹானரா வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்தா, ராஜா நீங்களே என் தலையில வச்சு விடுங்களா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சிரிச்சுட்டே வச்சு விடுறான். அதை வாங்கிட்டு ஹீரோயினுக்கு அப்படியே பெருமையா இருக்கு. இப்போ ஹீரோ கிட்ட போயிட்டு அவார்டு வாங்குறாங்களா. கங்க்ராச்சுலேஷன் சொல்லும் போது, எனக்கு எந்த ப்ரைஸ் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னா, அவங்க தலையில இருக்கே அதாங்க ப்ரைஸ்னா, அது ராஜா கொடுத்தது, நீங்க என்ன கொடுக்க போறீங்க எனக்குன்னா. ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரா. அப்படியே ஹீரோயின் சைடு கேப்ல ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோக்கு பிளஷிங் தாங்க முடியல. அப்படியே 3 பேர் போஸும் கொடுத்துக்கிறாங்க போட்டோஸ்க்கு. இப்படியே இந்த அவார்ட் ஃபங்க்ஷனும் முடிய ஹீரோயின் வெளில வந்துட்டு அப்படியே போட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஹேஷ்டேக்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கூட ஹீரோவோட பேரையும் சேர்த்து போட்டு விட்டுறாங்க. இப்போ வந்துட்டு இவங்க தான் டாப் ட்ரெண்டிங்ல இருக்காங்க போல. இந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் காமிக்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு அவார்ட் செரிமனி நல்லபடியா போச்சு என்று சொல்லும் போது அந்த பிரைம் மினிஸ்டர் வா இவன் வளர்ந்துட்டான் போல நம்ம ராஜா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ராஜா இல்ல அவங்களோட அங்கிளும் கூட இருந்தாங்க, அதனால தான் அவரால் பண்ண முடிஞ்சது அப்படி சொன்னோன்னே, அவர் தான் லீவ்ல இருக்காரு அப்படின்ட்டு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் இல்ல, அவர் இந்த அவார்ட் செரிமனிக்கு மட்டும் வந்துட்டு போனாரு, மறுபடியும் லீவ்லயே போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. பக்கத்துல ஹீரோனோட போட்டோ போட்டு இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி இன்னொரு ஆர்டிக்கல் இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு அப்படி சொல்லி கிளம்புறாங்களா. சார் இன்னும் டைம் ஆகலையே உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கே நீ ஆர்டருக்கு சொல்றியா அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்றான். இவரும் ஹாப்பியா கிளம்பி போறாரு. யாரை பக்கம் போறாருன்னா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் கிட்ட போயிட்டு அப்படியே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு பொக்கேலாம் கொடுக்குறாங்களா. ஹீரோயின் ஆக்சுவலாக வெக்கேஷன்ல இருக்காங்க போல. அவங்க அசிஸ்டன்ட் கூட சொல்றாங்க, மேம் உங்க தலையில அந்த தொப்பி இருக்கு, அதை கொஞ்சம் கலட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோட அவார்டு, நான் இப்படிதான் போட்டுட்டு சுத்துவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி மேடம் நீங்க வெக்கேஷன்ல போறீங்களா பாய் சொல்றாங்களா. நான் இனிமேட்டு சந்தோஷமா இருக்க போறேன், எனக்கு கால் பண்ணாத அப்படி சொல்றாங்க. மேம் நானும் தான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் தான் அந்த பிரைம் மினிஸ்டர் பார்க்க வந்திருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்ற, உன் தலையில இருக்கிறத கொஞ்சம் கழட்டி வையமா, பெரிய அண்ணாச்சி பழம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களா. உங்களுக்கு போறாம ஆனால் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ தான் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிய அப்படின்ட்டு சொல்றாங்களா. எது எதுல அப்படின்ட்டு அவ கேட்கும் போது, படிப்புல, அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல, அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது, ஆர்ச்சரியில கூட நான் வாங்கினேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு கூட நான் தானே ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படி சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது இவரும் அங்கதான் படிச்சுட்டு இருப்பார் இல்லையா. அந்த டைம்ல ஆர்ச்சரி காம்படிஷனுக்காக அவருக்கு இவங்க தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அதுதான் நினச்சி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவரு ஹீரோயினை பார்க்கறது வந்துட்டு லைட்டா ஒரு க்ரஷ் இருக்க மாதிரி தான் தெரியுது. போக போக பார்க்கலாம். அதே நேரத்தில் ஹீரோ அவங்க ராஜா வந்துட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு கார்ல ஏற்றி விடுறாங்க. நீங்க வரலையா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்களா. அதுக்கு ஹீரோ
ஹீரோ சொல்றாரு, என்னோட லீவ் இன்னும் முடியல, அதனால நான் வெளியில போறேன், நீங்க பத்திரமா போங்க அப்படின்ட்டு. இப்போ ராஜாவும் ரொம்ப சோகமா சரி பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கம் கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோ தலையை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கலாம், வீட்டுக்கு போக வேணாம் அப்படி சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த டைம்ல அசிஸ்டன்ட் போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல ஒரு டேப்லெட்டும் வாங்கிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த சரியா தூங்கல இல்லையா, அதனால அவருக்கு தலைவலி அப்புறம் ரொம்ப ஃபீவர் அந்த மாதிரிலாம் அதிகமாயிட்டு அவர் ரொம்ப சிக் ஆயிடுறாரு. டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேணாம், எல்லாம் பயந்துருவாங்க. இது ஒரு பெரிய ரீசனா வச்சுட்டு ஒரு கலவரமே நடத்திடுவாங்க. அதனால இப்போதைக்கு டேப்லெட் மட்டும் போதும் சொல்லிட்டு அந்த மாத்திரையை போட்டு படுக்கிறாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, உங்களுக்கு இன்னும் வேர்ஸ் ஆச்சுன்னா நம்ம நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு இவன் வெளியில வரான். அந்த டைம் பார்த்து ஹீரோனும் அதே ஹோட்டலுக்கு தான் செக் இன் பண்றாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படி கேட்குறாங்களா. அப்போதான் வந்துட்டு ஹீரோ இருக்க நிலைமையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினே ஒரு டாக்டர் வர வச்சு அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்களா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரியாக தூங்காமல் இருந்தால் கூட இந்த பிரச்சனை வரும், மயக்க கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, ஆமாம் கொஞ்ச நாள் அவருக்கு இன்சுமேனியா இருக்குது, அதனால அவர் சரியாக தூங்க மாட்டாரு அப்படின்ட்டு. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி வாங்கிக்கோங்க, அவர் நல்லா தூங்கணும், இப்படியே போனால் அவர் உடம்பு இன்னும் சிக் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அங்கே கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ஆனால் இந்த விஷயத்தை வெளியில யார்கிட்டும் சொல்ல வேண்டாம், மீறி உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா என்ன பார்க்க தான் நீங்க வந்தீங்கன்ற மாதிரி சொல்லிடுங்க, ஹீரோவை பார்த்ததை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் அவங்க அண்ணி வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க. இவன் கிட்ட என்ன சொன்னாலும் அவனை கேட்கவே மாட்டான். அவனோட பேச்சையும் தாண்டி நீ வந்துட்டு அவனை அவார்ட் செரிமனிக்கு நீ கூட்டிட்டு போயிருக்க அப்படின்ட்டு சொன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அம்மா, அதனால தான் கூப்பிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கோவத்துல ஒரு மாதிரி கட்டி விட்டுட்டு தனியா வந்துடுறாங்களா. அப்ப அவங்க கூட அந்த மெய்டு இருப்பாங்களா, அவங்க சொல்றாங்க, சின்ன பையன் தானே, போக போக அவரும் புரிஞ்சுப்பாரு, நீங்க இப்படி கோவப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த டைம்ல அவங்க அப்பா முகத்துல என்ன வீக்னஸ் நான் பார்த்தனோ இன்னைக்கு அவன் முகத்துல அதே வீக்னஸ் நான் பார்த்தேன், அப்பாக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி நீங்க கோச்சிக்காம கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோ எங்க இருக்காரு, நீ தேடி கண்டுபிடிச்சிட்டியா, அவனை நான் இப்ப மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க போலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோயின் வந்துட்டு அசிஸ்டன்ட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனும் சொல்றான், நான் காலைல இருந்து சாப்பிடவே இல்லை, இவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எனக்கு பசின்றதே மறந்து போச்சு அப்படின்ட்டு சொல்றாங்களா. அது மட்டும் இல்லாம நீங்க டாக்டர்லாம் கொண்டு வந்து இவருக்கு வைத்தியம் பார்த்தீங்க, அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவருக்கு ஒரு கால் வருது போல. அப்போ வந்துட்டு அசிஸ்டன்ட் ரொம்ப பதட்டமாயிட்டு, எழுந்துறீங்க, நீங்க இங்கேருந்து இப்போ கிளம்பி ஆகணும், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவ கேட்குறா என்ன ஆச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு சொன்னா புரியாது, ஹீரோட அண்ணி வந்திருக்காங்க, இப்போ நீங்க கிளம்புங்க, உங்களை இங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அவளை ஒளிய வச்சுட்டு இவனும் போய் கதவு ஓப்பன் பண்றானா. கரெக்டா அந்த அண்ணியும் வரும்போது நீங்க இப்போ உள்ள போகக்கூடாது, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நீ முதல்ல தள்ளு அப்படி சொல்லிட்டு இவ எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போயிடுறாளா. அசிஸ்டன்ட்டுக்கு வர பயம், எங்க ஹீரோக்கு உடம்பு சரியாம இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா ஏதாவது பஞ்சாயத்து வச்சிருவாளோ அப்படின்ட்டு. உள்ள போய் பார்த்தா ஹீரோவை காணும். அவர் அப்பதான் குளிச்சுட்டு ஷர்ட் கூட போடாம நடந்து வந்துட்டு இருக்காரா. அப்படி அவங்க அண்ணியை பார்த்து முறைச்சிட்டே வராரு. இந்த டைம்ல இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, நான் ப்ராப்பரா ட்ரெஸ் கூட பண்ணல, முதல்ல வெளியில போக சொல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவ்வளோ கோச்சிட்டு வெளில வந்துடுறா. ஆனா அந்த டைம்ல அந்த இடத்துல சாப்பாடு இருக்கிறத கவனிச்சுட்டு, என்ன இங்க 2 செட் ஆஃப் மீல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும், அதையும் பார்த்துடுறா. அந்த அசிஸ்டன்ட் தள்ளி விட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோயின் நிக்கிறாங்க ஹீரோ கூட. அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அந்த அன்னிக்கறி சொல்றா, நாளைக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வில்லத்தனமான ஸ்மைல போட்டுட்டு வரா. அப்படியே காலையில விடிது. ஹீரோயினுக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்றாங்க, எங்க இருக்கீங்க, ஹோட்டல் இருக்கீங்களா, வெளியில மட்டும் வந்துடாதீங்க, நானே உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன ஆயிருக்கும்னா, இந்த அன்னிக்கறி இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போல எல்லா நியூஸ்லயும் அதுதான் ஓடிட்டு இருக்கு, டாப் ட்ரெண்டிங்ல. இவங்களுக்கு இந்த கனெக்ஷன் இருக்கான், ஹோட்டல்ல தனிமையில மீட் பண்றாங்களாம், டாக்டர் வேற வந்தாங்களாம், பிரெக்னன்சி டெஸ்ட் வேற எடுத்தாங்களாம் அப்படிலாம் சொல்லிட்டு ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து அசிஸ்டன்ட்டும் ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. அவளுக்கும் சிரிப்பா வருது, என்னது எனக்கும் அவனுக்கும் கனெக்ஷனா, நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல ஒன்னா ஸ்டே பண்ணுமா, என்னடா கதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படி சொன்னா. சரி அந்த டைம்ல எதுக்கு டாக்டர் வந்தாங்க, அந்த டாக்டர் வந்தனால தான் உங்களுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொன்னா. அவ இதெல்லாம் நினைச்சு ஒரே சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த பேலஸ்ல எல்லாமே அசம்பிள் ஆகுறாங்க. பிரைம் மினிஸ்டரும் வந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது, சின்ன ஒரு கான்ஃபிளிக்டா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுலாம் இவங்க தான் பெரிய ஆளுங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுட்டே உள்ள போறாரு. இப்போ ஃபைனலா ஹீரோ கிளம்பி கார்ல ஏறுறாரா. அசிஸ்டன்ட் சொல்றான் வாங்க பேலஸ்க்கு போலான்ட்டு. ஆனா அவர் சொல்றாரு, நீ வீட்டுக்கு போ, முதல்ல ஹீரோ நாங்க வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஹீரோனும் அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போதே ஒரு சிரிப்பு தான் அவங்களுக்கு, ஜாலி தான். இந்த இஷ்யூ பத்தில பெருசா அவங்க கண்டுக்கவே இல்லை. இப்படியே ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, உங்க அசிஸ்டன்ட் இங்கே இருக்கட்டும், நீங்க மட்டும் உள்ள போங்க, இது பிரைவேட் மீட்டிங் அப்படி சொன்னாரு. அப்படின்னோடனே சரி நான் பாத்துக்கிறேன், நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் உள்ள போறாங்களா. போனோடனே ஹீரோ உட்கார வச்சுட்டு சொல்றாரு, நேற்று இந்த இஷ்யூனால உங்க பேரும்
இதுக்குள்ளே வந்துடுச்சு, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கேளுங்க, என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினில் எனக்கு ஒன்றும் பெருசாலாம் தேவையில்லை, நான் ஆல்ரெடி கேட்டது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி கேட்டதுன்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. உடனே அந்த ரெட் என்வலப் வச்சுருந்தாங்களே அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அதில் வந்து சில ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது போல். அதை காமிச்சு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு சொன்னால் இப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஆர்ச்சரி காம்படிஷன் ஒன்று நடந்துச்சு இல்லையா, ஹீரோ கூட லாஸ்ட்டாக அந்த எய்ம் பண்ணிவிட்டு அடிக்கணும். அந்த டைம் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா கையை அவரே வேணும்ட்டு திருப்பிட்டு 7 பாயிண்ட்ஸ் வர மாதிரி அடிச்சு விட்டுறாரு. இதில் பார்த்தா ஹீரோயின் டீம் வந்து லீடிங் ஆகிட்டு அவங்கள தான் வின் ஆகிடுறாங்க. ஹீரோயினவும் அவங்க அப்பா வெறுப்பேற்றதுக்காக தான் பண்ணியிருப்பாரு. அந்த டைமில் ஹீரோயின் நினைக்கிறாங்க, சே இவன் வேணும்ட்டே நமக்காக விட்டு கொடுத்துட்டான், இல்லைன்னா நான் இதை ஈஸியாக ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த டைம் மட்டும் நீ விட்டு கொடுக்காம இருந்தால் நான் நேர்மையாக ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நிச்சயமாலே ஒரு ப்ரௌடாக இருந்திருக்கும் அந்த மூமெண்ட்டு, நீ அதை ஸ்பாயில் பண்ணி விட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறான், அவன் வந்து கேவலமாக படிப்பான், பத்ததுக்கு ஸ்கூல் ட்ராப் அவுட் வேற, இதில் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காங்க, அவன் தான் வாரிசுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எதனால, அவன் ஆம்பளை பையன்றதுனாலயா இல்லை அவங்களோட ஃபர்ஸ்ட் மனைவியோட பையன்றதுனாலயா? எதுவுமே கிடையாது. ஒருவேளை அவன் ராஜா வீட்டில் மாப்பிள்ளையானது தான் ரீசனாக இருக்குமோ, அதனால தான் எனக்கும் அது வேணும், நானும் ராஜா வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை ஹீரோ கேட்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் சிரிச்சிட்டு, இந்த ஒரு சின்ன டைட்டிலுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்களா. ஆமாம், சின்ன டைட்டிலாக இருந்தாலும் எனக்கு அதுதான் வேணும், அதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் ஆயிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போ ஹீரோ நல்லா யோசிச்சுட்டு, சரி ரெடி ஆயிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரெடி ஆயிக்கோ, இந்த நாட்டையே எதிர்த்து நிற்கிறதுக்கு நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. ஹீரோயின் கேட்டோடனே அப்படியே ஹாப்பி ஆயிடுது, சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகும். ஸோ சாட்டர்டே வீடியோ அப்லோட் ஆகிடும். நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.